ஹர்ஷா, சாய், சோட்டு, என்னோட பழைய பைக்கு வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி டஸ்ட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளாடுவோமா? ஒரு 4-5 வண்டி இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை கழுவிட்டு விளாட்லாம்ப்பா, வாங்கப்பா. ரொம்ப டஸ்ட்டாக இருக்கு. இல்லைன்னா நல்ல ஈர துணியை வச்சு தொடச்சிட்டாவது அதில் விளாடுவோமா? நான் ஒரு பெரிய கட்டப்பையில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு அதை கீழே கொட்டி காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள். இல்லைனா லைட்டாக தண்ணியை வச்சு கூட துடைக்கலாம், இல்லைனா கர்ச்சீப் வச்சு துடைச்சிருவோமா? எங்கள் அம்மா கிட்ட இல்லைனா தொடச்சி வாங்கிட்டு வரவா, விளாடுவோமா? ஓகே, நமக்கு கை கால்லாம் ரொம்ப அழுக்காயிரும், அதனால் அம்மா கிட்ட சொல்லி கழுவி எடுத்துகிட்டு வரேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து விளாடுவோம். இல்லை ஜாய், உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவங்களையே நல்லா தண்ணியிலையோ துணியை வச்சோ தொடச்சி கொடுக்க சொல்லு. நம்ம எல்லாம் தொடச்சோன்னா 1க்கு 2 ஏதாவது வேலையாயிடும். ஒன்று உடச்சிருவோம், இல்லை ஏதாவது கயிறை இழுத்து விட்டோன்னா வீணாக போயிடும். நீ அம்மா கிட்ட சொல்லியே கழுவி அந்த கட்டப்பையில் அடைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. இங்கே பாரு, ஹர்ஷாவும் சாயும் வெயிட் பண்ணுறாங்க. 4 பேருமே சேர்ந்து விளாடுவோம். முக்கியமாக அந்த பெரிய சைக்கிள் இருக்குல்ல, அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வா. நம்ம 4 பேரும் ஒன்றா ரைடு போகலாம். தொடச்சி எடுத்துகிட்டு வரியா? உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறியா? நான் அது வரைக்கும் பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்கேன். சீக்கிரம் வரியா ஜாய்? நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ஓடு சீக்கிரம் ஓடு. உங்கள் அம்மா கிட்ட போய் எடுத்துக்கிட்டு வா சீக்கிரமாக. தொடச்சி நாங்கள் விளையாட போகிறோமே. ஜாய், முக்கியமாக அந்த கப்பல் மாதிரி ஒன்று பெருசாக ரெட் கலரில் வச்சு வந்து தெரியுமா? போன தடவை கூட எல்லோரும் சேர்ந்து அதில் விளாடணும்ல, மேலே உட்காந்து அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா ஜாய். அதில் விளாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நாளாக நீ கொண்டு வரதே இல்லை. சோட்டு, நீயும் கிச்சன் செட்டு என்னன்னு ரெடி பண்ணி தாயேன். அதுலேயும் ஒரு நாளைக்கு விளாடுவோம். அந்த முருங்கைக்கீரை, செம்பருத்தி இலை எல்லாத்தையும் பிச்சு நான் கொண்டு வரேன். அதை வச்சு நம்ம வச்சு விளாடுவோம். தண்ணி மட்டும்தானே உங்கள் அம்மா சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தண்ணி இல்லாமல் நம்ம ஏதாவது வச்சு விளாடுவோம். எடுத்துகிட்டு வரியா? நான் வெயிட் பண்ணுறேன். ஜாய், நீ இதை மறந்துடாத, போய் கப்பல் எடுத்துகிட்டு வா. கப்பல் வச்சு நம்ம விளாடணும்ல, அப்படியே அது சூப்பராக இங்கிட்டும் அங்கிட்டும் மூவ் ஆகும்ல. ரோப் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வா. அந்த ரோப்பை இழுத்து விட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகும். எடுத்துகிட்டு வா ஜாய். ஓகே, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எங்கள் அம்மாவே எல்லாத்தையும் தொடச்சி கொடுத்துட்டாங்க. நீ பார்த்தியா எவ்வளோ டஸ்ட் இல்லாமல் பளபளன்னு இருக்குன்னு? இது பெரிய காரு, இது குட்டி காரு. அடுத்து என்னது? சைக்கிள். சோட்டு, நீ இந்த சைக்கிள் கிட்டல 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலான்னு. ஒன்று இங்கே 2 பேரும் போக முடியும், இல்லைன்னா நான் யாருடைய ஷூ கூட்டிகிட்டு போகிறேன். 2 பேர் தான் உட்கார மாதிரி இருக்கும். அந்த வீல் காணா போயிடுச்சு. நீ பார்த்தியா குட்டி ஸ்கூட்ரு. ஹர்ஷா, நீ கேட்டல கப்பல், அதுவும் வந்துருச்சு. வாங்க விளாடலாம். ஜாய், சரியான ஆளுதான் நீ. எல்லாத்தையும் அப்படியே புதுசு மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட. பழங்குது எல்லா வண்டியும். இங்கே பாரு, சைக்கிளு, சின்ன ஸ்கூட்டர், சோட்டா ஸ்கூட்டர், சூப்பராக இருக்குது இந்த ஸ்கூட்ரு. அப்புறம் ஹர்ஷா, இதோ வந்துருச்சு பாரு உனக்கானது. நீ சொல்கிறது கரெக்டு தான். இந்த கயிறை இழுத்து விட்டா இது அப்படியே நல்லா மூவ் ஆகும் போல இருக்குது. சரி, இதில் யார் உட்காடுறீங்க ஃபஸ்ட்டு? ஹர்ஷாவா சாயா? சரி இருக்கட்டும், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இங்கே பார்த்தியா குட்டி காரு, பெரிய காரு. ஆஹா சூப்பராக இருக்குது ஜாய், சூப்பராக இருக்குது. என்னப்பா எனக்கு வரமாட்டேங்குது. ஜாய், இல்லை வரமாட்டேங்குது. அந்த ரோப் அப்படியே நிற்கிது, மூவ் ஆகலை. நான் ஒன்றும் பண்ணலப்பா, எடுத்து ரோப்பை தான்ப்பா இழுத்து விட்டேன். ரொம்ப நாள் ஆனதுனால கெட்டு போச்சு போல இருக்குது. ஜாய், இது சரி. இல்லை சோட்டு, இங்கே பார், இந்த ரோப் இருக்குல்ல, இதை அப்படியே இழுத்து விட்டு இங்கே வச்சோன்னு வச்சுக்கேன், இது அப்படியே மூவ் ஆகும். ஐயோ, எனக்கும் ஆக மாட்டேங்குது. என்னப்பா இந்த பத்தியா மூவ் ஆகுது? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அது இந்த புல்தரை மேலே இருந்ததுனால அப்படி போயிருக்காது. இங்கே பத்தியா மூவ் ஆகுது. ஜாய், நான் இதில் உட்காறேன், என்னை கொஞ்சம் தள்ளி விட்றியா? இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஃபஸ்ட்டு இந்த கப்பலை பார்த்துட்டிங்களா? அடுத்து இந்த வண்டியை பாருங்கள். இது முன்னாடி இப்படி புஷ் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகும். இதுவும் ஆல்ரெடி நம்ம விளையாடிருக்கோம் தான். அடிக்கடி ரஃப்யூஸ் மாதிரி அடித்து எந்த பொருளையும் உடைக்க மாட்டேன். பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? அடுத்து இந்த ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் தான் உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டு வாசல்ல எப்போவுமே நிற்கும். இதில் உட்காந்து தள்ளிக்கிட்டு போய் விளையாடி ரொம்ப நாளாச்சு. அப்போ இந்த சைக்கிளை முக்கால்வாசினால் நான் உருட்டிக்கிட்டு தான் போயிருக்கேன். மேலே உட்காந்து ஓட்டினதே கிடையாது. ஆனால் இதை மட்டும் லைட்டாக உடைச்சிட்டேன். இந்த சீட்டை காணவில்லை. ஓகே, நம்மளோட ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்தாச்சு, விளையாடிட்டோம். நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். எல்லோரும் ரெடியாக இருங்க. சரி, இப்போ நான் கிளம்புறேன்.